அண்ணே வணக்கண்ணே. தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா? ஐயா நிஜமாவா சொல்றீங்க? தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யாருகிட்ட இருக்கு பாருனாரு தலைவர். எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய, நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வை. இப்போ உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல தலைவா, இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல. அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டா சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல. நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன், லட்டுக்குள்ள மூக்குத்தி மிக்ஸி கிரைண்டர் பின்னிடுவோம். அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிற்பாடு செய்யற வேலையை செய்ய. முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாசு இருக்கு அப்படின்னு கட்சி முதல்ல நம்பணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும். வரப்போகுது என் பிறந்த நாள், அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை. அருந்ததியோ நானும் தாடி வேணா விலாசந்தடியில வந்திருக்கு. யாரு கருப்பு ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோட வருது? 20 ஆட்டோ ஓடுதுனே. வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள். சைதாப்பட்டியை குளுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பட்டையை கிளப்ப போறோம். அத்தனை பேர் ஊர்வலத்துல கலந்துக்கணும். புரியுதா? புரியுதுனே. ஏய், ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது. புரியுதுல? சரி சரி. ஏய் அறிவில்ல, பார்த்து வர மாட்டேன். ஏய் என்ன கை நீட்டுற? எங்க ஊர் கிராமம் மெட்ராஸ் பத்தி தெரியாது. நீ போடு, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. யார்டா? நீங்க போங்கனே. சொல்லி வை, அவ்வளவுதான். ஏப்பா வெற்றி, அவங்களே ரெவடி பேலுங்க. அவங்களோட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஜுரமா? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ, என்ன இப்படி கொதிக்குது? டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அம்மா எங்க? அம்மா திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதியா? எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கசாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன். கஷாயமா? கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் துளசி, அதோட மஞ்சள், இஞ்சி, மிளகு, கொஞ்சம் உப்பு, தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி. கசக்குமா? கொஞ்சம் கசக்கும். இந்த வெள்ளை கட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிரு, கசப்பு தெரியாது. இந்தா. என்னாச்சு அஞ்சலி? என்ன ஜுரம் இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நல்லா இருக்கியா? வாமா வாமா. ஐயோ சரியா சிக்கன வெற்றி. ஊர்வலம் கிராஸ் ஆகிறதே நம்மள போக விடுவாங்க. இப்ப பின்னுக்கவும் போக வழி இல்ல. இப்ப என்ன பண்றது வெற்றி? ஊர்வலம் போற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. எங்கள நினைச்சே இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பரிமாணரோட்ட சார்பாக அண்ணனுக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய், இது உன் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆட்டோ தானே? ஆமாண்ணே. கொய்யால. ஐயோ மொட்டை வாரானே. ஊர்வலத்துக்கு ஏண்டா வரலைன்னு கேட்பானே. இறங்குடா. அண்ணன் ஊர்வலத்துக்கு எல்லா ஆட்டோவும் கலந்துக்கணும்னு சொன்னேன்ல. ஏடா சொன்னோனே மதிக்காம சவாரி போயிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நெருப்பா கொதிக்குது. இல்லைன்னா போவானே. சவாரி இறக்கி விட்டு ஊர்வலத்துக்கும் சேரு. அண்ணே, ஊர்வலம் போனதும் எங்களை விட்டு வந்து சேர்ந்து பாருண்ணே. யாருடா அது பார்ட்டி? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? 2 பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க? உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டு. இறங்குடி, ஆட்டோ போகாது. இறங்குடி. ஜுரத்துக்கு நாம இருந்தவா? அவங்க கிட்ட தான் போகா. மலைய கை வைக்க. அண்ணன் ஊர்வல தகவல் பண்ணடா. அவனை அடிச்சு கால் விடுடா. என் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டேன். உன் மேல கை வச்சா விடுவாடா? எசக்கியால கசக்கில எடுக்கிற. அண்ணே, அண்ணே, நான் மலையில போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கானே. அவன்டா அவன் என் ஊருக்கு வந்து கலாட்டா பண்றது. நிறுத்துறா வண்டிய.
ஆத்தாடி இடம் தெரியாமையில கைய வச்சுட்டேன். நம்ம அண்ணன் மேலேயே கை வச்சிட்டானடா. என்ன அது எஸ்கி மேலே கை வச்சுட்டா? ஐயோ, அதை விட அவர் பிறந்த நாள் ஊர்வலத்தை மேல கெடுத்துட்டான். என்ன அது அண்ணன் மேலே கை வச்சுட்டான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் மேலே கை வச்சிருக்க இத்த பெரிய ஆளை இத்தனோண்டு பையன் அடிச்சு விட்டானையா? கை வச்ச நம்ம ஊருக்காரன் மேல தெரியலையே. எந்த ஊருக்காரன்? எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. உங்க மேலே கை வச்சுட்டு போறான். பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்க பிறந்த நாள் ஊர்வலத்தை கெடுத்துட்டானே. என்ன அது அண்ணன் மேலே கை வச்சுட்டான்? டேய், அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? தில்லு இருந்தா அங்கேயே நின்னு இருக்கணும்டா. இல்ல சார், வந்து நான் சொல்றத கொஞ்சம். உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச வரலடா, பாட கட்ட வந்திருக்கேன். இசக்கி வந்தா யாமா வந்த மாதிரி போடுங்க அவனை. சரி மண் வேணாம், உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டிய. தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பேட்டில் இறக்கி விட. நான் தான் தலைவர. என்ன பார்த்தால எட்டு நின்னு பேசினவன் ஏன் மேல கைய வச்சிருக்க. இவனை சும்மா விட சொல்றீங்க. ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவர் காதுக்கு போய் தலைவர் போன் போட்டு கேட்டாரு என்கிட்ட. எதிர்க்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். சீட்டு யாருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரலும் பொறுமையா இருந்து தொலை. நீங்க சொன்னதுக்காக இப்ப விட்டு வைக்கிறேன். வா. ஆனா விட மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். பயந்தா மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒண்ணு பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்ரு சூடாறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற? கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளுங்க காட்டணும்னா மோதிப்பாரு. பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நிஜமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஐயா குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன். நேரம் போனதே தெரியல. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார், இங்க நடந்தது எதுவும் அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு டேய் இந்தா பின்னாடி போட்டு. டேய் தம்பி. அண்ணே, என்ன காலையில தான் நினைச்சா வந்து நிக்கிற? எதிரே பார்க்கல. என்னப்பா நெத்தியில காயம்? அது சும்மா வண்டியில ஸ்லிப் ஆயிட்டேன். என்னப்பா வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? 2 நாளா உன்னை பத்தி கட்டமா வருது. யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி வந்துச்சுப்பா. அதான் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் வருவா. போட. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேனே. என்னண்ணே? சொல்லு. இந்த ரேடியோ பண்ணு. அண்ணனை பாத்தீல? லட்சுமி எல்லாம் சொல்லிட்டால. ஐயோ. ஏப்பா ஊர்ல இருக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களாவது சொல்லிருப்பீங்க. அப்ப உன் சைடு லவ் தானே? இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 2 சைடு லவ். அடி சக்கே. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. Stay tuned with New FM.
அண்ணே கேட்டீல இதே மாதிரிதான் அஞ்சலியும் இந்த ரூம்ல உட்காந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க காதல் பாட்டு தான் நிறக்க போடுவாங்க. அப்புறம் என்னடா அதுல இருக்கிறவங்க அதால போடுவாங்க. ஏமா? ஆமா அஞ்சலி, பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு போடுறீங்களே எப்படி? இதுல லட்சம் பாட்டு கூட வச்சுக்க முடியும். போன்ல இந்த பாட்டு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்க கேட்ட உடனே பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்க ரெடி பண்ணி பாட்டு தட்டி விட்டுருவோம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக ஒரு லவ்லி ஃபேமிலி சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அன்பு மனம் பாடுது ஆனந்த ராகம் சின்ன சின்ன குயிலாக. அன்பு மனம் பாடுது ஆனந்த ராகம் சின்ன சின்ன குயிலாக. கண்மணிகள் சித்திரை வெயிலாக. சொந்தங்கள் நம் பந்தங்கள் செந்தமிழ் தேன் சொந்தங்கள். நூறாண்டுகள் ஆனால் என்ன வண்ணங்கள் ஓர் நாளும் வாடாத மலர்கள். தொட்டு தொட்டு உடல் தீண்டும் தன் பொதிகை தென்றலே நீ பாரு. ஒட்டி ஒட்டி உறவாடும் இந்நேசம் ஊரெங்கும் நீ கூறு. இல்லாமல் அலை பாயும் நீரோடு கரையேறும் நண்டோடு விளையாடும் பிள்ளை மனம் இது தானே. பூ போன்ற வெள்ளை மனம் இது தானே. நல்ல குடும்பம் என்ன நேர்ந்தாலும் பிரிந்து வீராக வாழ்வதில்லை. மின்னல் அடித்தும் அந்த ஆகாயம் உடைந்து மண் மீது வீழ்வதில்லை. இந்த நேசம் இந்த பாசம் வற்றாத ஊற்றாக எந்நாளும் விளங்கும். அண்ணனோடு தம்பியாட கையடைத்து தம்பியோடு அண்ணனாட. என்றும் உள்ள தென்றல் போல இவ்வுறவு நின்றிருக்கும் புவி மேலே. பார்வைகள் வழியாக பாஷைகள் விளங்காத வார்த்தைகள் பரிமாறும் ரெட்டை கிளி இது தானோ. உன் மனசின் ரகசியம் எது தானோ. சின்னஞ்சிறுசு நல்ல சீண்டாமல் இருக்க நினைத்தாலும் ஆவதில்லை. சின்ன மரம் தான் அது சும்மாவே இருந்தும் பூங்காற்று விடுவதில்லை. அந்த வானம் இந்த பூமி வாழ்கின்ற நாள் மட்டும் வாழும் இவ்வுறவு. புத்தம் புது மலராக எந்நாளிலும் பௌர்ணமி நிலவாக. புன்னகைக்கும் முகம் வாழ்க எல்லோரும் மத்துரைக்கும் மனம் வாழ்க. அன்பு மனம் பாடுது ஆனந்த ராகம் சின்ன சின்ன குயிலாக. கண்மணிகள் சித்திரை வெயிலாக. இதான நீ கேட்ட கோயிலு. போறப்ப ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருண்ணே. தம்பி சொல்லு. சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு போகணும், வந்துரு. என்ன? வந்துடுறேண்ணே, வரேண்ணே. எங்க இருக்கான்? டேய், இது கோயில். கத்தி கத்தி எடுத்துடாதீங்க, பிரச்சனை ஆயிடும். என்ன, அவனை சைலண்டா தூக்கிட்டு வாங்க. போங்க போ. உள்ள இருக்கிற மாதிரி தெரியலண்ணே. தேடு தேடு.
பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வெற்றிவேலு. விசாகம். அந்த பக்கம் பாத்தியா? காணோம்பா. எடுத்து